இந்த முதல் வாரத்திலும் கூட நாம் வாசித்ததான ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 58 9வது வார்த்தையை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் கவனிங்க, கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். ஆமென். கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறதே இல்லை. கூப்பிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கதறும் பொழுது அநேகருக்கு ஆண்டவர் மறு உத்தரவு என்ன செய்யலை. அவங்க ஜெபத்துக்கு பதில் வந்தது மாதிரியே, கேட்கறது மாதிரியே இல்லை. அப்படி இருக்குதுங்கிறவங்க மட்டும் எனக்கு பல நேரங்களில் ஆண்டவர் இருக்காரா, நம்ம ஜெபங்கள்லாம் கேட்கப்படுதா, பதிலே வரலையே, மறு உத்தரவே வரலையே அப்படிங்கிற அனுபவம் இருக்குங்கிறவங்க கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவோ கதறி ஜெபம் பண்ணி, எவ்வளவோ அழுது உபவாசம் பண்ணி, அழுது தொழுது, ஆண்டவரே ஏயா அந்த நிலைமைன்னு சொல்லி கேட்கும்போது கூட அவர் என்ன செய்யறதில்லை. சில நேரங்களில் எந்த பிரதியுத்தரமும். அப்படிலாம் அனுபவம் இருக்கா? ஜெபம்னா தானே பாஸ்டர் இருக்கான், ஜெபமே பண்ணலை, பிறப்படி அப்படிப்பட்ட அனுபவங்கள் வர்றது. தேவ சமூகத்தில் ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, அப்பொழுது நீ கூப்பிடுவாய். ஆமென். கூப்பிட்டா தானே கேட்பாரு. கூப்பிடவே இல்லாட்டி, உட்காரவே இல்லாட்டி, ஜெபிக்கவே இல்லாட்டி எப்படி கேட்பார்? எப்படி பதில் தருவார்? எல்லாம் பார்த்துக்கிடுவார், எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். அது விசுவாசம். ஆமென். விசுவாசிக்கணும். இல்லைன்னு இல்லை, அவர் பார்த்துக்கிட்டு தான் செய்வார், பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆமென் சொல்லுங்க. அவர் பார்க்காம இருந்திருந்தார்னா, அவர் மட்டும் நம்மளை பார்க்காம கண்டும் காணாமல் இருந்திருப்பாரானால், கவனியாமல் இருந்திருப்பாரானால், அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். சங்கீதம் 124:1 அப்படி வாசிச்சு பாருங்க. 124:1, 2, 3. கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் நமது பக்கத்தில், மறுபடியும் சொல்றாரு 2வது வசனத்துல, கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், மனிதருடைய கோபம், பிசாசனுடைய கோபம் நம்ம மேல எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்களாம். ஆமென். பார்த்துக்கிட்டேன். அதனால தான் நம்ம இருக்கோம். அவர் பார்க்காம இருந்திருந்தாருன்னா எப்பயோ முழுங்கி இருப்பான். ஆமென் சொல்லுங்க. விழுங்கப்பட்டு போயிருப்போம், கவிழ்க்கப்பட்டு போயிருப்போம், தேவனை விட்டே போயிருக்க ஒரு வேளை உலகத்தோடு உலகமாக போயிருந்திருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். தேவ சமூகத்தில் கூப்பிடுகிற பழக்கம் நமக்கு முதல்ல உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்களேன். தேவனை நோக்கி நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்தை கேட்டருளினார். ஆமென். ஆண்டவர் இங்கே சொல்றாரு, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நீ சத்தமிடுவாய், இதோ
நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் அப்படின்னு நம்ம இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது, பிறகு நீங்கள் கர்த்தரை அழைப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு பதில் சொல்வார். நீ கர்த்தரிடம் சத்தமிடுவாய், அவர் நான் இங்கே இருக்கிறேன் என்பார். ஆமென். அப்படித்தானே இருக்குது. இது TAERV இந்த மொழிபெயர்ப்பில் அப்படி அழகா இருக்குது. நீங்கள் கர்த்தரை அழைப்பீர்கள். ஆண்டவரே அப்படின்னா என்னன்னு கேட்பாராம், பதில் சொல்வாராம். நீ கர்த்தரிடம் சத்தமிடுவாய், ஒரு சத்தம் தான். ஆண்டவர் சொல்லுவார், இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு பாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனால் இந்த அனுபவம், இந்த பதில் கொடுக்கிற தேவனுடைய குரலை கேட்கிற அல்லது தேவனோடு பதிலை பெறுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டுமானால், ஆமென் ஆமென் சொல்லுங்க, கர்த்தர் சில காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தை வாசிங்க. அதை தமிழில் சொன்னால், நீங்கள் பார்க்காம இருக்கிறது என்ன? அதானே, நோக்குவதும் பார்ப்பதும் ஒன்று தான். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் பார்க்காமல் நோக்காமல் இருக்கிறது என்ன? ஆத்துமாவை ஒடுக்கும் போது நீங்க அதை கண்டுக்கிடாம அறியலை, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லுகிறது என்ன என்கிறார்கள். நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே ஆமென். இங்கே அப்படித்தான் போட்டிருக்குது. அப்படி என்ன, இதுக்கு என்ன புரிஞ்சுக்கிடலாம்? நாங்கள் உபவாசிக்கும் போது ஏன் பார்க்கல, நாங்கள் எங்கள் ஆத்துமாவை ஒடுக்கும் போது நீ ஏன் அதை கேட்கல, அதை பற்றி அறியலை அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நீங்கள் உபவாசிக்கும் போது, உபவாசிக்கும் நாளில் உங்கள் இச்சையின்படி நடந்து உங்களுடைய வேலைகளெல்லாம் கட்டாயமாக செய்றீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்குது. ஆனால் இன்னொரு அந்த மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குது தெரியுமா? இப்பொழுது அந்த ஜனங்கள் உமக்கு மரியாதை செலுத்துவதற்காக நாங்கள் சாப்பிடுவதை நிறுத்துகிறோம், எங்களை ஏன் பார்க்கவில்லை? நாங்கள் உமக்கு மரியாதை செலுத்த எங்கள் உடலை காயப்படுத்துகிறோம், நீர் ஏன் எங்களை கண்டுகொள்ளவில்லை என்று கேட்கின்றனர். ஆனால் கர்த்தர் கூறுகிறார், நீங்கள் உங்களையே திருப்திப்படுத்தி கொள்ள சிறப்பு நாளில், அதாவது தேவன் உண்டு பண்ணின ஒரு சிறப்பான நாளில், அதாவது 7ஆம் நாள் இல்லையா, ஓய்வு நாள். கர்த்தர் ஏற்படுத்தின சிறப்பு நாள் எது? ஓய்வு நாள் அல்லது பரிசுத்த ஆராதனை நாள். அந்த நாளில் உங்களையே நீங்கள் திருப்திப்படுத்தி கொள்ள சாப்பிடாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் சொந்த உடல்களை அல்ல, உங்கள் வேலைக்காரர்களையே தண்டிக்கிறீர்கள். எப்படி? இவன் செய்யறதெல்லாம் அவன்கிட்ட தள்ளிட்டு, யார்கிட்ட? வேலைக்காரனை போட்டு இவன் செய்ய வேண்டிய வேலையை அவன்கிட்ட கொடுத்துட்டு, நாங்கள் உமக்காக உபவாசம் இருக்கிறோம், நாங்கள் எந்த வேலையும் செய்யலை, ஆனால் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் யார்கிட்ட கொடுத்துட்ற? செய்ய வேண்டிய வேலை நடந்துருது, ஆனால் நீ செய்யாமல் யார்கிட்ட கொடுக்குற? அவர் சொல்கிறார், அப்படி சொல்கிறார். இங்கே சொல்கிறாரு, உங்கள் வேலைகளெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள், நான் இவ்வளவு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அவன்கிட்ட போய் கருணை கொடூரமாக நடந்துக்கிட்டு, ஒரு நாளில் அவன் செய்கிற வேலையை, அவனுக்கு ஒன்று ஒரு வேலைக்காரனுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அவருக்கு ஓனருக்குன்னு ஒரு வேலை இருக்குது, என் வேலையும் சேர்ந்து நீ என்ன செய்யணும், இன்னைக்கு செய்யணும்னு அவனை போட்டு பாடா படுத்திட்டு, நான் உபவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் எந்த வேலையும் செய்யாமல் பார்க்குறேன் ஆண்டவரே. என்னன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன் இச்சையின்படி நடந்துக்கிட்டு உன் விருப்பத்தின்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன் பார்க்க மாட்டேங்கிறாரு? ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? அல்லேலூயா. ஆண்டவர் 1வது வசனத்தில் தெளிவாக சொல்கிறார் பாருங்க. 1வது வசனம் வாசிச்சு பாருங்களேன். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல
சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்திற்கு அவர்கள் மீறுதலையும் அவர்கள் பாவங்களையும். அல்லேலூயா. இதுல வாசிக்கும் போது சொல்றாரு, உன்னால் முடிந்தவரை சத்தமிடு, நீயாக நிறுத்தற, சத்தமிட்டுக்கிட்டே இரு, எக்காலம் ஒன்று உறக்க சத்தமிடு, ஜனங்கள் செய்த தவறுகளை பற்றி அவர்களுக்கு கூறு, யாக்கோபின் குடும்பத்திற்கு அவர்களின் பாவத்தை பற்றி கூறு. அல்லேலூயா. ஏன் எங்க உபவாசத்தை கேட்க மாட்டீங்க? ஏன் எங்க ஜெபத்துக்கு பதில் தர மாட்டீங்க? கதறி கதறி கூப்பிடும் பொழுது கண்டுகொள்ளாம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுடைய தவறான காரியங்களை நீ என்ன செய்ய? வெளிப்படு, சொல்லு, சத்தமா சொல்லு. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய வழிகளை போதிக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனிதனுடையதான இயல்பு என்னன்னா, தனக்கு பிரியமான வழியில தான் எப்பயுமே நடத்துவேன். தனக்கு எது பிரியமா இருக்குமோ அதுல தான் நடப்பான். தனக்கு இஷ்டமான வழியில நடந்துக்கிட்டு, நான் கூப்பிடும் போதெல்லாம் நீர் மறு உத்தரவு கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பாரு? ஆமென். ஆண்டவர் அதெல்லாம் வரிசையா நிறைய காரியங்களை சொல்றாரு. 4வது வசனத்தில் சொல்றாரு, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். அல்லேலூயா. அவர் அப்படி வர்ணிச்சு சொல்றாரு பார்த்தீங்களா? துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்காக என்ன செய்யறாங்களா? ஆமா. நீங்கள் உங்களை கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். என்னைக்கு உபவாசம் இருந்து என்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோபம் வருது, பயங்கரமா சத்தம் வருது, பயங்கரமா என்ன வருது? கூக்குரலும் குத்துகிறதற்கு. அங்க சொல்றாரு பாருங்க, துஷ்டத்தனத்தை உடைய கையினாலே குத்துகிறதற்கு. உபவாசம் இருந்தா அப்படி ஒரு பலன் வருமோ? இதில் வாசி பார்த்தா கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும். நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள், அதாவது நீங்கள் உபவாசிக்கிறீர்கள், ஆனால் உணவுக்காக இல்லை, நீங்கள் வாதம் செய்யவும் சண்டை செய்யவும் பசியாக இருக்கிறீர்கள். இவர் எவ்வளவு தெளிவாக இப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? இங்கே சொல்ற 4வது வசனத்தில், இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும்னு சொல்றாரு. இது புரியல. ஆனா இங்க சொல்றாரு, இத டிரான்ஸ்லேட்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ERV-ல, நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள், உபவாசிக்கிறீர்கள், ஆனால் உணவுக்காக இல்லை, நீங்கள் வாதம் செய்யவும் சண்டை செய்யவும் பசியாயிருக்கிறீர்கள், அப்பத்துக்காக இல்லை, நீ உங்கள் தீய கைகளால் ஜனங்களை அடிக்க பசியாயிருக்கிறீர்கள். நீங்கள் உணவு உண்டதை நிறுத்துவது எனக்காக அல்ல, நீங்கள் உங்கள் குரலை பயன்படுத்தி என்னை துதிக்க விரும்புவதில்லை. ஆமென். இங்கே சொல்றாரு, உங்களுடைய கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு, இங்க விளக்கமா சொல்லும் போது சொல்றாரு, உங்கள் குரலை, உங்கள் சத்தத்தை பயன்படுத்தி என்னைய துதிக்கிறதுக்கு நீ பயன்படுத்தாம, குரலை பயன்படுத்தி என்னை துதிக்க விரும்புவதில்லை அப்படின்னு சொல்றார். அப்படின்னா எதுக்கு பயன்படுத்துறாங்களா? சண்டை போடுறதுக்கு. வீட்டில் தாறுமாறா என்ன சத்தத்தையே காணும். நான் இங்கே தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நான் வசனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களை சொன்னேன்னா, ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய ஜனத்திற்கு சொல்லுகிறார், ஏயா கேட்க மாட்டேங்கிறீரு? நாங்கள் உபவாசம் பண்ணாலும் இங்கே நோக்க மாட்டேங்கிறீர், பார்க்க மாட்டேங்கிறீர், கேட்க மாட்டேங்கிறீர், பதில் கொடுக்க மாட்டேங்கிறீர்னா ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், நான் மறு உத்தரவு, சொல்லுங்க, மறு உத்தரவு
கொடுப்பேன்கிறார். எப்பொழுது? எப்பொழுது? அதுக்கப்புறமா சொல்றாரு, இப்படியெல்லாம் உபவாசிக்காத, நீ உபவாசிக்கிறது நீ பண்றது எல்லாமே உனக்கும் விருப்பத்தை செய்வதற்காக. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் உபவாசித்து சாப்பிடாம கிடந்து ஜெபம் பண்ணிட்டு வெறியோட போய் எவனாவது என் சுயத்தை தொட்டான்னா பார்த்துக்கோ, என் விஷயத்தில் தலையிட்டான்னா பார்த்துக்கோ, குத்தி போடுவேன், வெட்டி போடுவேன்னா எதுக்கு நீ உபவாசிக்கிற? உபவாசம் என்பது நம்முடைய சுயத்தை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஐயா எனக்கு ரொம்ப கோபம் வருது, ஐயா எனக்கு ரொம்ப மாம்ச இச்சைகள் அதிகமாக இருக்குது, தேவனை துதிக்கவே முடியல, அப்படிப்பட்டதான நிலைமை எனக்கு நான் உணர்றேன் அப்படின்னா தேவ சமூகத்தில் போய் அதுக்காக துக்கப்பட்டு தேவ சமூகத்தில் அழுது தேவ பலனை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் கதறி, தேவனே என்னுடைய இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குதே, இப்படிப்பட்ட ஒரு ஒரு மாம்சீகமான காரியங்கள் இருக்குதே, நீர் அருவருக்கிற காரியங்கள் என்னிடத்தில் இருக்குதே அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? சொல்லி அதை அறிக்கை செய்து அவர் சமூகத்தில் உணர்ச்சிகளை பூரா கொட்டணும். ஆமென் சொல்லுங்க. அவரை துதிக்கிறதுக்கு வாய் திறக்கவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஆண்டவர் அங்கே சொல்றாரு பாருங்க, உங்கள் குரலை நீங்கள் பயன்படுத்துறது எதுக்காக? என்னைய துதிக்கிறது கிடையாது. கொஞ்சம் பக்கத்தில் கையை பிடிச்சு பார்த்து, நீங்கள் எங்கே ரொம்ப சத்தம் போடுவீங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். உங்கள் சத்தம் எங்கே ரொம்ப குழாயடியிலையா அல்லது வீட்டில் மண்டை உடைக்கிறது இல்லையா? சும்மா கேளுங்க, உங்கள் சத்தம் எங்கே பெருசாக இருக்குன்னு கேளுங்க. இங்கே வந்தால் உங்கள் சத்தத்தையே காணுமே, இங்கே வந்தால் உள்ளே போயிடுது, ஒரே என்ன சொல்கிறதே தெரியல. சோத்திரம் சொல்கிறியா அழுகிறியா அழுகுது, முசு 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 முசு. ஏசாயாவில் ஒரு இடத்துல இருக்குது, அவர்களுடைய குரல் மண்ணிலிருந்து கசுகு என்று கேட்குமா. எப்படி இருக்குமா? கசுகுசு கசுகுசு அப்படியே எழுதியிருக்குங்க. கசுகுசு கசுகுசுன்னே இருக்கும். இன்னொரு இடத்துல முணு 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 முணுன்னு இருக்கு. அல்லேலூயா. இங்கே தான் இருக்கீங்களா? கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. ஆண்டவர் உங்களைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கார், நம்மளைத்தான் சொல்லிக்கிட்டு. நம்ம கூப்பிடும் போதே அவர் பதில் தரணும். இன்னொரு இடத்துல படிக்கும்போது இதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தற்சயமாக 2 பக்கம் அப்படியே காற்றுல திரும்பிடுச்சு. நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த நல்ல காற்று அடித்தது, சென்னல் பக்கத்தில் வந்தோன்னே 2 பக்கம் திரும்பிடுச்சு. 2 பக்கம் திரும்பிடுச்சு. சரி என்னடான்னு பார்த்தேன், நான் இது அந்த கூப்பிடுறத பற்றி தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதே இது வசனத்தில் நீங்கள் ஒரு 2 பேப்பர் திருப்பி பாருங்களேன். 65வது அதிகாரத்தை படிங்க. 2 பேப்பர் சரசரன்னு அப்படி திரும்பிடுச்சு. திரும்பின உடனே நான் அப்படி பார்த்தேன். 24 வாசி பாருங்க. 65 24. என்ன சத்தமே காணோம்? வாசிங்க, சத்தமா வாசிங்க. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே. இது எப்படி இருக்கு ஐயா? கூப்பிட்டு கத்தி கூப்பாடு போட்டே என்னன்னு கேட்கல அப்படிங்கிற ஒரு அனுபவமும் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சீர்படுத்தினதுக்கு அப்புறம் சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, வசனத்தை கவனிங்க. கூப்பிட்டாலும் என்னன்னு கேட்குற கால் இல்லைங்கிற ஒரு நிலவரம் இருக்கு. அடுத்து கூப்பிடும் போது நான் இருக்கேன்னு சொல்ற அனுபவம் இருக்கு. 3வது கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் இங்கே தான்டா இருக்கேன், நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே கர்த்தர் கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. இது ஒரு ஸ்பெஷல். ஒரு தேவ பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கிறத கர்த்தர் கேட்டு அப்படி செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு படி மேலே போனா
நீதிமொழிகளில் இருக்குது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், வாய்க்கும் அல்ல. ஐயா, தேவனோடு வாழுகிற ஒரு தேவனுடைய நீதிமான், தேவனுடைய பிள்ளை, விருப்பம் வந்தாலே கர்த்தர் அதை செய்யணும். கதறி கதறி ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணியுமே என்னன்னு கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னா நம்ம எந்த அளவில் இருக்கோன்னு பார்த்துங்க. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சில காரியங்களை சொல்றாரு, நீ கூப்பிடும்போது நான் கேட்கறதுக்கு ஆயத்தமாக ஆசையாக தான் இருக்கிறேன், முத சரி பண்ண வேண்டியது என்ன செய். ஆமென். நாம் சரி பண்ண வேண்டியது உண்டு, நாம் செய்ய வேண்டியதும் உண்டு. நான் மக்களுக்கு செய்ய வேண்டியதும் உண்டு, மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியதும் உண்டு, நான் என்னைய சரிப்படுத்த வேண்டியதும் உண்டு. இங்கே முதல்ல சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, வழக்குக்கும் வாதுக்கும் அப்படின்லாம் செய்கிறீங்க. இப்படி செய்கிறது 5வது வசனம் சொல்கிறார், மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல ரட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ? இதையா நான் உபவாச நாள் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய் அப்படிங்கிறார். எனக்கு பிரியமெல்லாம் இதெல்லாம் கிடையாது. அப்படின்னா எனக்கு பிரியமா நீ நடக்கணும், நான் எனக்கு பிரியமானதை நீ செய்யணும். என்ன செய்யணும்? அங்கே சொல்ற அக்கிரமத்தின் கட்டுகளை 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடிகளின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை சகல நுகத்தடிகளையும். இது என்ன பிணையல்கள், நுகத்தடி, கட்டுகள் அல்லது நெகிழ்க்கிறது அப்படி இப்படின்லாம் இருக்குது. தமிழில் வாசிச்சு பாருங்களேன். நான் விரும்புகிற சிறப்பான ஒரு நாளை உங்களுக்கு சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனங்களை விடுதலை பெற செய்யும் நாள் எதுவோ அதுதான் நீ எனக்கு பிரியமாக நடக்கிற நாள். ஆமென். நம்மளால் மற்றவங்க விடுதலை அடையணும், கட்டுகளுக்கு உட்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நம்மை சுற்றி இருக்கிறவர்களோ நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களோ நம்மால் விடுதலை அடையணும். ஆமென். நம்மால் விடுவிக்கப்படணும், கட்டப்படக்கூடாது. அடுத்து, ஜனங்களின் சுமைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு நாளை நான் விரும்புகிறேன். அப்படின்னா என்னன்னா, மற்றவர்களுடைய பாரத்தை நம்பாரமாய் எடுத்துக்கொள்ளுகிற நாள் தான் கர்த்தருக்கு பிரியமான நாள். ஆமென். நம்ம என்ன செய்கிறோம்? யாருக்கு வந்தால் என்ன, யாருக்கு என்ன பிரச்சனை வந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி என் பாடை பார்த்தா போதும், என் பிழப்பை பார்த்தா போதுங்கிற நிலவரத்தில் இருந்தால் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கவே சொல்லுங்க முடியாது. துன்பப்படுகிற ஜனங்களை நீங்கள் விடுதலை செய்யும் நாளை சிறப்பானதாக்க நான் விரும்புகிறேன். அவர்களின் தோள்களில் இருந்து சுமையை எடுத்துவிடும் ஒரு நாளை நான் எதிர்பார்த்து விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் உங்கள் உணவை பசித்தவர்களோடு பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் வீடற்ற ஏழை ஜனங்களை கண்டுபிடித்து அவர்களை உங்கள் வீட்டிற்கு அழைத்து வருவதை நான் விரும்புகிறேன். ஆடை இல்லாத ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஆடைகளை அவனுக்கு கொடுங்கள். அவர்களுக்கு உதவாமல் ஒழித்து கொள்ளாதீர்கள், அவர்கள் உங்களை போன்றவர்களை. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் வெறுக்கிறத வெறுக்கணும், விரும்புகிறத செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் தூங்குறவங்களெல்லாம் கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் வெறுக்கிறத வெறுக்கணும், கர்த்தர் விரும்புகிறத. என்ன கைப்பிடி சொல்ல மாட்டீங்களா? என்ன கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காரு தம்பி, பக்கத்தில் உட்கார், கையை பிடிச்சி சொல்லு. அப்போ இப்போ தட்டி எழுப்புங்க, சொல்லுங்க. கர்த்தர் வெறுக்கிறத வெறுக்கணும், கர்த்தர் விரும்புகிறத செய்யணும். ஆமென். அப்படி இருந்தா ஆண்டவர் அதுக்கு முந்திய 8வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க. 8வது வசனத்தில் பாசிங்க. அப்பொழுது எப்பொழுது எனக்கு விருப்பமானதை நீ செய்யும் பொழுது, நான் விரும்பாததை நீ வெறுக்கும் போது. ஆமென் சொல்லுங்க. நான் விரும்பாததை வெறுத்து நீ தள்ளும் போதும், நான் விரும்புவதை செய்யும் போதும்
அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. இப்ப ஒரு நிமிஷம் இருங்க. நமக்கு ஒரு சுகவாழ்வை கொடுக்க தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அங்க சொல்ற உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அப்படிங்கிறாரு. எப்ப? எப்ப? அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. ஆமென் சொல்லுங்களேன். பெரிய பிரகாசம் எல்லாம் ஒன்றும் இல்லை. காலையில் எப்படி இருக்கும்? காலையில் ஒரு 5:30 மணி 6 மணிக்கு எப்படி இருக்குது? இப்போ பார்த்தீங்களா, காலையில் வெள்ளனை எந்திரிச்சா தானே தெரியும். சில பேருக்கு 8 மணிக்கு தான் விடியவே செய்யுது. விளக்க பொருத்தினாப்புல தான் இருக்கும். உருப்படியோட சேரப்போதா? அதிகாலை 8 மணிக்கு எந்திக்கிறாங்களாம். 5:30க்கு கண்ணை முழிச்சா, சில நேரங்களில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கண்ணை முழிச்சா விடிஞ்சிருது. இன்னும் இவ்வளோ வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மணியை பார்த்தா 5:35க்கு வெயிலே வர்றது மாதிரி விடிஞ்சிருச்சு. ஆமேன். வெயில் இல்லை, ஆனால் 5:35க்கெல்லாம் நல்ல நிலம் தெளிஞ்சிருது. ஆனால் பெரிய இது இல்லை, வெளிச்சம் இந்த மாதிரி இல்லை. ஆனால் கொஞ்சம் என்ன செஞ்சது, அது மாதிரி ஒரு மங்கின வெளிச்சம் வருது. விடியற்கால வெளுப்பை போல என்ன சொல்லப்பட்டிருக்குது? வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு துளிர்க்க. அதான் காலையில் எப்படி சூரியன் வர முன்னாடி வெளிச்சம் வருதோ அது மாதிரி உனக்கு சுகவாழ்வுக்கான காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? மினுக்குன்னு. அல்லேலூயா சொல்லுங்க. இதை செய்யும் போது இதுதான் நடக்குமா? முணுக்குன்னு தான் வருது. ஆமேன்னு சொல்லுங்க. பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, மத்தியானம் மாதிரி இல்லை. ஆனால் எப்படி இருக்குது? இருட்டு இல்லை. இருட்டில் நடக்கிறது கஷ்டம். ஆனால் காலையில் நடக்க முடியுமா? இல்லையா? அந்த லேசு மங்கலாக இருக்கிற வெளிச்சத்தில் நடக்க முடியுமா? எந்த லைட்டும் இல்லாமல் என்ன செய்யலாம்? காலையில் சூரியனும் இல்லை, ஆனால் வெளிச்சம் இருக்கும். ஆமேன். பெரிய அளவில் கர்த்தரோட தொடர்பு இல்லை, ஆனால் வெளிச்சம் தெரியுதியா? தேவன் போக வேண்டிய பாதையை எனக்கு என்ன செய்கிறாரு? காட்டுறாரு. சுகவாழ்வுக்கான துளிர்க்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தில் பின்னாடி இருக்குது, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும் அப்படின்னு இருக்கு. இதில் வாச்சு பார்க்குறேங்க பாருங்க. நீங்கள் இவற்றை செய்தால், அப்பொழுது என்பதற்கு நீங்கள் இவற்றை செய்தால் உங்கள் வெளிச்சம் விடியற்கால சூரியனை போன்று ஒளி வீச தொடங்கும். பிறகு உங்கள் காயங்கள் குணமாகும், உன் சுக வாழ்வு துளிர்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குணமில்லாத, சுகமில்லாத, காயப்பட்ட இருதயமெல்லாம் காயம் ஆற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. முந்தின பகுதியில் இருக்கிற மாதிரி துஷ்டத்தனத்தை உடைய கைகளினால் குத்துக்கிறதற்கும் அது கூக்குரலை உயர்த்துறதற்கும் இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் எல்லாம் இருக்கும்போது காயம் நிறையா இருக்குது. ஆமென். ஒரு அருமையான தேவனுடைய ஊழியர் சொன்னார், ரொம்ப சரியான வார்த்தை. என்ன தெரியுமா? ஒரு தேவ மனுஷன் சொன்னார், முதிர்ந்த தேவ மனுஷன், அவர் இப்போ இல்லை. அவர் சொன்னார், ஒரே ஒரு காயப்பட்ட உள்ளம். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காயப்பட்ட உள்ளம் தேவனுடைய குணமாக்கும் தைலத்தினால சுகமாக்கப்படாட்டா அது அநேகரை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன் நீ மற்றவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிற? நீ காயப்பட்டிருக்க. ஆமென். நீ தேவனுடைய ஔஷதத்தால, பரிசுத்த ஆவியினால, அவருடைய அபிஷேகத்தினால, அவருடைய கிருபையினால உள்ளான காயம், உள்ளத்தில் உள்ள எல்லா காயமும் ஆற்றப்படாட்டா நீ அநேகரை காயப்படுத்துகிறவனாய் இருப்பாய். இன்னைக்கு நிறைய பேர் இப்படியே துப்பாக்கியை தூக்கிட்டே திறதுக்கு காரணம் என்ன? என்ன பிரச்சனை? அவன் சரியில்லை. என்ன பிரச்சனை? அவன் சரியில்லை. என்ன பிரச்சனை? அது சரியில்லை. என்ன பிரச்சனை? எல்லாம் சரியில்லை. இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க?
அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு நிலைமை ஏன் வருதுன்னா, நான் சரியான ஒரு குணமாக்கப்பட்ட நிலைமையில இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு குணமாக்க விரும்புகிறார். உன் அடிக்காயங்களை குணமாக்கும் நாளிலே ஆண்டவர் சொல்றாரு, உன் அடிக்காயம், உன் உள்ளத்தில் இருக்கிற அடியில் இருக்கிற காயங்கள் குணமாக்கப்பட்டா உன்னுடைய வெளிச்சம் சூரிய வெளிச்சத்தை போல 7 மடங்கு பிரகாசமா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்தில் நாம் குணமாக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி, நம்ம நேரம் நம்ம கம்மியா இருக்கனால அந்த 9வது வசனத்தை மறுபடியும் நின்றுகிட்டே வாசிக்கலாம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு உனக்கு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய். இப்பதான் முக்கியம், நுகத்தடியையும் சத்தமா சொல்லுங்க. நுகத்தடி சொல்லியாச்சு. நுகத்தடினா பாரத்தை, மற்றவங்க மேல எடுத்து வைக்கிற பாரத்தை, எடுக்காம இருக்கிற பாரத்தை, மற்றவங்க மேல குற்றம் சொல்லுகிறத அதெல்லாம் நீக்கியாச்சு. அடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அவதான் சரியில்லை, அவர்தான் சரியில்லை, அவன்தான் சரியில்லை, இவன் தான் சரியில்லை. இந்த விரல் நீட்டுதலையும் நிபச்சொல் அப்படின்னா என்னது? குற்றம் சொல்றது. நீ உன் நடுவிலிருந்து அகற்றி, அடுத்து பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப உனக்கு முணுக்குன்னு வெளிச்சம் வராது, உன் வெளிச்சம் லேசா இருக்காது. எப்படி இருக்குமா? மத்தியானத்தை போல அப்படி தக 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 தகன்னு. ஆமென் சொல்லுங்களேன். ஆவியில ஒரு வல்லமையோட. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஜெகஜோதியா. ஆமென் சொல்லுங்க. எதுக்கு சொல்றாரு? செய்ய வேண்டியதை செய், விரல் நீட்டுதலை விடு, நுகத்தடிய முறி, நிபச்சொல்ல உன் நடுவிலிருந்து அகற்று. பசியுள்ளவனுக்கு உன் ஆத்துமாவை, பிரச்சனையில் இருக்கானா, பசியா இருக்கானா, ஒரு தேவையில் இருக்கிறானா கொடு. ஆமென் சொல்லுங்க. நீ இப்படி செய்தால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல பிரகாசமா மாறும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை மட்டும் கேட்கிறவர் இல்ல, நம்ம இருளையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ கூப்பிடும்போது கேட்பாரு, மறு உத்தரவு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கர்த்தர் கொடுக்கிறாரு. 11 வாசிச்சு பாருங்க. கர்த்தர் நித்தியமும் உன்னை நடத்துவார். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. நேத்தம் டெய்லி. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தியமும் நடத்தி மகா வறட்சியான சூழ்நிலைமையிலும் நம்முடைய ஆத்துமா எப்பயும் திருப்தியா. எல்லா இடத்துலையும் வறட்சி, எல்லா இடத்துலையும் பயங்கரமான சூழ்நிலைமை. ஆனா நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்குமா? திருப்தியாகி உன் எலும்புகள் நினமுள்ளதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பாய். அதை நான் தமிழ்ல வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் எப்பொழுதும் உன்னை வழி நடத்துவார், வறண்ட நிலங்களில் அவர் உனது ஆத்துமாவை திருப்திப்படுத்துவார், உனது எலும்புகளுக்கு கர்த்தர் பலன் தருவார், அதிக தண்ணீர் உள்ள தோட்டத்தை போன்று நீ இருப்பாய், எப்பொழுதும் தண்ணீர் உள்ள ஊற்றினை போன்று நீ இருப்பாய். ஆமென் சொல்லுங்களேன். ஊற்று வற்றாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்த பொங்கி பிரவாகித்து கர்த்தருடைய மகிமை. ஆமென் சொல்லுங்க. ஆத்துமா செழித்திருக்கும். இன்னைக்கு ஏன் ஆத்துமா வறண்டு போய் விட்டாய்த்து போய் தேவ சமூகத்தில் வந்து அப்படியே சொங்கி மாதிரி அப்படியே அப்படியே கழுத்தை தொங்க போட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கிற காரணம் என்ன? ஏகப்பட்ட தீமையானவைகளையும் செய்யக்கூடாதவைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குரலை உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்துறது கிடையாது. கர்த்தரை துதிக்கிறதுக்கு உயர்த்துறதை விட வீட்டில் குத்துறதுக்கு தான் என்ன செய்ய வேண்டி இருக்குது. மற்றவங்களை பாதிப்புக்குள்ளாக்குறதுக்கு தான் வார்த்தை வருது. அப்படின்னாலே நம்ம சரியான இடத்துல என்ன இல்லை.
நான் இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் சத்தம், உங்கள் டெசிபிள், உங்களுடையதான சத்தத்தினுடைய அளவு இருக்கிறதுலையே அதிகமாக எங்கே இருக்கணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். ஆமீன் வர மாட்டேங்குது பார்த்தீங்களா? ஆனால் ஒருத்தர் சண்டை பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கும், கோபம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கும், சும்மா வீட்டில் எதாவது பேசும்போது பார்த்தீங்கன்னா 3 வீட்டுக்கு கேட்கும். ஆனால் தேவ சமூகத்தில் ஒன்றும் சொல்லலை. உன் கூப்பிடுதல பிற எப்படி இருக்கும், என்ன நிலைமையில் இருக்குன்னு நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. நீ இருட்டில் இருக்கேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமேன். உன் வாழ்வு சுக வாழ்வா இல்லை, காயப்பட்ட வாழ்வா இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்த விரும்புகிறார். அப்படி நித்தமும் நடத்துகிறவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? 11-12 வருஷம் பாருங்களேன். உன்கிட்ட இருந்து தோன்றுகிறவர்கள், நீ இப்படி தேவனால் நடத்தப்படும் பொழுது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல, வற்றாத நீரூற்ற போல, எலும்புகள் நினமுள்ளதா இருக்கும் பொழுது உன்னிடத்திலிருந்து தோன்றுகிறவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாய் இருக்கிற அஸ்திவாரங்களை, இங்கே தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்படுகிறது, நீ கெட்டது தலைமுறைக்கு நிற்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ செய்கிறது தலைமுறையா பேசப்படும்படியாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்ககிட்ட இருந்து எழும்புறவங்களை கட்ட வைப்பார். அல்லேலூயா. நீ சிறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் பெயர் பெறுவாய். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுலேருந்து ஒரு காரியங்களை ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு. நீ ஒன்னிய திருத்துனா, ஆமேன், நீ ஒன்னிய உன் வாழ்க்கையை நீ திருத்துனா, நீ அநேகரை திருத்துறவனா கர்த்தர் மாற்றுவார். கொஞ்சம் சத்தமாக அப்படி கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன சரியான பதில படி திருத்துனா என்ன, அநேகரை திருத்துறதற்கு, அநேகருடைய வாழ்க்கையை கட்டுகிறதற்கு, அநேகருடைய அஸ்திவாரங்கள் மேலே கட்டுகிறதற்கு என்ன பயன்படுத்துவார். நான் என்னையவே சரிப்படுத்த மாட்டேன். என்கிட்ட இருக்கிற குறைய யாரு சொன்னாலும் எனக்கு பிடிக்காது. ஆமேன். வாயை திறன்னா திறக்க மாட்டேன். ஆனால் 3 நேரம் சாப்பிட்றதுக்கு மட்டும் அது எப்படித்தான் விழுதண்டி உருண்டையெல்லாம் உள்ளே போகுதோ தெரியல. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவ்வளவு உள்ளே அப்படி டபார்னு அணுகுண்டுகளாக உள்ளே போகுது பாருங்க. கபார் சில பேர் அப்படி உருட்டி அப்படியே கொள்ளக்கட்டை பிடிச்சி அப்படி உருட்டிலேயே பார்த்தா நமக்கு வாழ்க்கையை வெறுத்துரும் பார்த்துங்க. அப்படி உருட்டுவாங்க பார்த்துங்க. உருட்டி டபக்குன்னு உள்ள போட்டுக்கு அணுகுண்டு மாதிரி முடிங்கிடுவாங்க. அதுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு வாய் திறக்குது? 3 நேரமும் கிளீனாக திறக்குது. சாப்பிடுங்க, நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆமேன். அதை விட நித்தியமாக இருக்க போகிற உன் ஆத்துமாவிற்காக என்ன சாப்பிட்ற? ஆண்டவர் சமூகத்தில் போய் அவருடைய மன்னாவினால் போஷிக்கப்பட வேண்டாமா? அவருடைய ஜீவ தண்ணீரை குடிக்க வேண்டாமா? அந்த ஆத்துமா வறண்டு போய் விடாய்த்து போய் பசியோட அப்படியே ஆக்ரோஷமாக பசியில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? கோபம் பயங்கரமாக வரும். ஏன் உனக்கு கோபம் ஓவராக வருதுன்னா ஆத்துமா பசியாக இருக்குன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஆத்துமாவை திருப்தி ஆக்கிட்டேன்னா உலகத்தில் போய் நீ கோபப்பட வேண்டிய அவசியமே. தேவனால் திருப்தி ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, நீ கூப்பிடும்போதே நான் கேட்குற நிலைமைக்கு நீ வரணும். நீ பேசும்போதே நான் கேட்கணும். நீ விரும்பும் போதே நான் கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த எல்லைக்குள்ளே நீ வரணும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்த விரும்புகிறார். எப்படியெல்லாம் நடத்துவார் தெரியுமா? நீதியின் பாதையில் நடத்துவார். அவருடைய சமூகத்துக்கு நேராக நம்ம நடத்துவார். நிறைய காரியங்கள் இருக்குது, எனக்கு சொல்ல நேரம் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைய திருத்த வேண்டியவைகள் சொல்லுங்கள். வாயை திறந்து அப்படி கையை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிமிஷம் பேசுவோம்.
நிறைய காரியங்களை நான் சீர்படுத்த வேண்டியவைகள், விட வேண்டியவைகள், அறிக்கை செய்ய வேண்டியவைகள் ஆண்டவரே இருக்குதப்பா. என் உள்ளமே காயப்பட்டு கிடக்குதப்பா. என் உள்ளத்தில் நிறைய காயம் இருக்கிறதுனால தான் நான் மற்றவங்களை கை நீட்டி விரல் நீட்டுகிறத அனுபவத்தில் இருக்கிறேன். நான் என்னையே பார்க்காம, நான் காயப்பட்டிருக்காம நான் அநேகரை காயப்படுத்திக்கிட்டு, ஆண்டவரை காயப்பட்டதுனால அநேகரை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். என்னை உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். என் ஜெபங்களை நீங்கள் கேட்க விரும்புகிறீங்க, ஆனால் அந்த எல்லைக்குள்ளே நீங்கள் என்னை கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை இருளான நிலைமையில் இருந்துக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் விடியற்கால வெளுப்பு எழும்பட்டும் ஆண்டவரை. என்னுடைய குணமாக்குகிற அனுபவம், என்னுடையதான இருதயத்தின் காயங்கள் குணமாக்குகிற அனுபவம், சுக வாழ்வு துளிர்க்கட்டும். சொல்லுங்க, சுக வாழ்வுனா சந்தோஷமா நினைக்கிறீங்க? இல்லை, உனக்கு இருக்கிற வியாதி குணமாகணும். ஆமேன்னு சொல்லுங்க. உன் இருதயத்தில் இருக்கிற காயம் குணமாகிறது தான் சுக வாழ்வு. அல்லேலூயா. உன் இருதயத்தின் காயம் சுகமாகிறத நீ பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஔஷதமாகிய வல்லமையினால, மகிமையினால என்னை குணமாக்கி, அநேகரை குணமாக்குகிற, அநேகரை கட்டி எழுப்புகிற, அநேகருக்கு ஹல்லேலூயா ஆசீர்வாதமான பாத்திரங்களா என்னை மாற்றுவதற்காகத்தான் அவர் டெய்லி நடத்த விரும்புகிறார். அவரோட நடக்க விரும்புறீங்களா? அவரோட நடக்கிறவனை தான் நடத்துவார். ஆதாமும் ஏவாளும் டெய்லி கர்த்தரோட நடந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாளில் செய்யத்தகாததை செஞ்ச உடனே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கர்த்தர் என்னடா ஆளை காணுமேன்னு பார்த்தா அத்தி இலைகளுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நீ எதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்க? இன்னைக்கு நீ எதற்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற? நீ செஞ்ச தவறுனால தான் நீ ஒளிஞ்சிருக்கிறிய தவிர கர்த்தர் உன் முன்னாடி நின்று கொண்டே இருக்கிறார். ஆதாமே நீ எங்க இருக்கிறேன்னு கேட்கிறாரு. என் கூட நடந்தே இல்லையா? என் கூட நடக்கிறதுக்கு இல்லையா? இப்ப ஏன் ஒளிஞ்சிருக்க? உன் தவறை ஒத்துக்கொள். தேவ சமூகத்தில் திருத்து. கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. குருட்டு போன விட்டத்தில் பாஞ்சது மாதிரி இருக்கிற நிலைமை மாறும். எதுக்கு வாழ்கிறோம், எதுக்கு இருக்கிறோம், என்ன செய்கிறோம், கர்த்தர் உங்கூட பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, என்னை அந்த அனுபவத்துக்குள்ள நான் இன்னும் அதை போய் ஆமேன் ஆண்டவரே இதை தியானித்து நான் செய்ய வேண்டியது, நான் மற்றவர்களுக்கு உதவ வேண்டியது, நான் விட வேண்டியது, ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு உணர்த்துங்கப்பா. அந்த அதிகாரத்தை போய் வாசிங்க, இன்னும் எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி பல சோத்திரம் மொழிபெயர்ப்புகளை வாசித்து என்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இதுதான் அந்த வாரத்தில் உங்களுக்கு ஆமேன் தியானம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட நடக்க விரும்புகிறார். நித்தமும் உங்களை நடத்த விரும்புகிறார். டெய்லி சொல்லுங்க, டெய்லி கர்த்தரோட நடக்கிற அனுபவம். அப்படி நடந்தீங்கன்னா உங்கள் ஆத்துமா அப்படியே செழிக்கும் பாருங்க. டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு செடி எப்படி குழுன்னு இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே, நான் உங்களோட நடக்க 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா பச்சையான ஒளிவ மர கன்றுகளை போல வளருவோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எலும்பு நிலமுள்ளதாக ஆகும் அப்படின்னா சத்தானதாக இருக்கும், பலமுள்ளதாக இருக்கும், வலுவானவர்களாய் மாறுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள தைரியசாலிகளாய் மாறுவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு எனக்கு தர ஆசையோடு இருக்கிறார். உன்னை வச்சு நான் நிறைய கெட்ட வேண்டியிருக்குது. உன்னை வச்சு அநேக குடும்பங்களை கெட்ட வேண்டியிருக்கிறது. தூர்ந்து போன, இடிந்து போன, பாழாய் கிடக்கிற குடும்பங்களை நான் உன்னை வச்சு தான் கட்டி எழுப்ப வேண்டியிருக்கிறது. நீயே பாழா கிடக்கிறிய, நீ எழும்புன்னு ஆண்டவர் சொல்றார். தூசியை உதறி விட்டு எழும்பு, என் சமூகத்தில் வந்து தரித்துக்கொள் வல்லமையை. எவ்வளவு நாள் பிறண்டுகிட்டே இருப்பேன்? எவ்வளவு நாள் இப்ப சாக்கடையில் பிறண்டுகிட்டே இருப்பேன்? எவ்வளவு நாள் புழுதியிலேயே உட்கார்ந்து இருப்ப? எழும்பு, தூசியை உதறி விட்டு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், சுத்திகரி, தேவ சமூகத்திலே காத்திரு,
கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக்கி, உன்னுடைய இருளை அந்தகாரங்களை வெளிச்சமாக்கி மத்தியானத்தை போல பிரகாசமாக்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்தத்தை தேவ சமூகத்துல உயர்த்த பழகு. தேவ சமூகத்துல உன் சத்தம் பெருசா இருக்கட்டும். சொல்லுங்க ஆமென். ஆமெனே வர மாட்டேங்குது. சத்தம் இங்க வராட்டி வேற எங்கேயோ இருக்கு. திருத்து திருத்து, அதை நிறுத்து. அங்க சத்தம் போடுறத நிறுத்து. வீட்டில் உன் சத்தம் பெருசா இருக்கா, அதை நிறுத்து. தேவ சமூகத்தில் வந்து உயர்த்து. ஏசையான்னு கதறு. கர்த்தர் உன் குரலை கேட்டு வந்து உனக்கு இறங்குவார். உன்னை பலப்படுத்துவார், உன்னை குணமாக்குவார், உன் சுக வாழ்வை துளிர்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நீங்கள் என்னை நடத்தணும். நான் கூப்பிடும்போதே நீங்கள் பதில் கொடுக்குறவராக இருக்கிறீங்க. அந்த நிலைமைக்கு நான் வரணும்னு ஆசைப்படுறேங்கிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தியாப்பா என்னை நீங்கள் நடத்தணும். என்ன நீங்கள் கைப்பிடித்து நடத்தணும், டெய்லி நடத்தணும். அந்த அனுபவத்துக்குள்ளே நான் வரணும் ஆண்டவரே. நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஐ லைக் யூ டாடி. நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னை கையை பிடிச்சு நடத்துங்க. உங்கள் சமூகத்தில் என் சத்தத்தை உயர்த்துறேன். சொல்லுங்க, உயர்த்துறேன். கையை உயர்த்துறீங்களா? கையை உயர்த்தி அப்பாட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை இழுத்து செல்லும். உம்முடைய அறைகளுக்குள் என்னை இழுத்து செல்லும். உம்முடைய மகிமையை பார்க்கணும். உங்க மகிமையில நிரம்பணும். உங்களோட இருக்கணும். உங்க வல்லமையில நிரம்பி அநேகரை விடுவிக்கிறவர்களா, நுகத்தடிகளை முறிக்கிறவர்களா, ஆண்டவரே பிணையல்களை அவிழ்க்கிறவர்களா, சத்துருவோட பிணைச்சு வச்சிருக்கான்ல அநேக குடும்பங்களை பிணைச்சு அப்படி ரெண்டையும் ஒன்னா பிணைச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் உடைக்கிறதுக்கு கர்த்தருடைய அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. நீ தேவனோடு நடக்க 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 உனக்கு அந்த பலனை கர்த்தர் கொடுத்து அநேகருடைய வாழ்க்கையை கட்டுகிறதற்கு உன்னை பயன்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக குடும்பங்களை கட்டி வச்சிருக்கிற கட்டுகளை உடைக்கிறதற்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்துவாரு. ஆமென், ஆமென். யாக்கோபின் தேவன் உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பாரு. நீ அவருடைய காரியங்கள்ல முதன்மையா இருந்தா, அவருடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சா, அவருக்கு பிரியமானதை செஞ்சா, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை உயர்த்தி வச்சு யாக்கோபின் சுதந்திரத்தால உன்னை அலங்கரிக்க போதுமானவர். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாய் இதை சொல்லுகிறது. ஆண்டவர் உன்னை குறித்து சொல்றாரு, உன்னை நான் உயர்ந்த இடத்துல வைக்க போறேன். நான் உன்னை உயர்ந்த இடத்துல வைக்கிறதுக்கு விரும்புறேன். நீ ஏன் தாழ்மையில கிடக்கிற? நீ ஏன் குப்பையில கிடக்கிற? நீ ஏன் உன்னையே நீ குறை சொல்லிக்கிட்டு கிடக்கிற? ஏன் நீ ஏன் குற்றுயிரும் கொலையுயிருமாய் காயப்பட்டு கிடக்கிற? எழும்பு, எழும்பு. செய்ய வேண்டியதை செய், விட வேண்டியதை விடு. உனக்குள்ள மகிமை எழும்பும், வெளிச்சம் எழும்பும், மத்தியானத்தை போல் ஆகும். நீ ஜெபிக்கும் போதே நான் கேட்பேன், நீ யாரை விடுவிக்கன்னு நினைக்கிறியா அவங்கள விடுவிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா என்ன அப்படி மாற்றுவார், என்ன அப்படி மாற்ற சித்தம் கொண்டு இருக்கிறார். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி மாறுவேன். என்னை கொண்டு அநேகரை கட்டி எழுப்புவா. ஐ பிலீவ். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே அப்படியே செய்தருளும். ஒருத்தரையும் ஆண்டவரே இருளில் இருக்கிறவர்களாக, காயப்பட்டு கிடக்கிறவர்களாக அல்ல, காயமாற்றப்பட்டு அநேகரை வாழ வைக்கிற ஔஷதங்களாய் நீர் மாற்றப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உங்கள் சமூகத்தில் எங்கள் குரலை உயர்த்துகிறோம். வேற எங்கேயும் உயர்த்த மாட்டோம். சொல்லுங்க, வேற எங்கேயும் உயர்த்த மாட்டோம். உங்கள் சமூகத்தில் தான் உயர்த்துவோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் இந்த மாதம் முழுவதும் இந்த அனுபவத்துக்குள்ள எங்களை கைப்பிடித்து நடத்தி செல்லும். அன்பு ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.